சத்ரோலின்ஸ் வராரு. ஆடியன்ஸோட பாட்டு முழங்க சத்ரோலின்ஸ் வருகிறார். சத்ரோலின்ஸ் ஆடியன்ஸோட பாட்டை என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சத்ரோலின்ஸ் பேச ஆரம்பிக்கிறார். ஆடியன்ஸ் சிஎம் பங்கு கத்துறாங்க. சிஎம் பங்கு கத்தாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் பேச வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் என்ன பழி வாங்க வந்திருக்கானா. அவன் மோசமானதை தான் சந்திக்க போகிறான். ஏன்னா அவனோட கதையை முடிச்சிருவான். என்னை பழி வாங்கலாம் அவன் நினைக்கவே கூடாது கனவுல கூட. ரோமன் ரெயின்ஸ் கூட வைஸ்மேன் இருக்கிறாரு. வைஸ்மேனை வச்சுக்கிட்டு ரோமன் ரெயின்ஸால் ஒரு பெரிய பிளானை பண்ண கூட முடியல. தற்கொலைத்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த சிஎம் பங்கை பற்றி பேசணும். இப்போ சிஎம் பங்கு ஒரு சிறந்த அதிர்ஷ்டசாலியான தோல்வியாளர். ஏன்னா அவனை போல தோல்வியாளர் யாருமே கிடையாது. ஒரு லக்கியஸ்ட் தோல்வியாளர். அவனுக்கு இப்படிப்பட்ட தோல்வி தான் தேவை. ஏன் லக்கியஸ்ட் தோல்வியாளர்னா அவன் என் கையால் தோக்க வேண்டியவன். நான் அவன் கதையை முடிச்சிருப்பேன். ஸ்டாம்பை போட்டு அவன் கதையை முடிச்சிருப்பேன். அவன் ரெசில்மேனியா கூட வந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ரோமன் ரெயின்ஸ் உள்ள பூந்ததுனால தான் இந்த இடத்துல குழப்பமே மாறிவிட்டது. நான் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நைட்டு இந்த மண்டே நைட் ராவில் என்னோட கோட்டையில் அவங்க 2 பேரும் இருந்திருக்கணும். ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்கும் இருந்திருக்கணும். அவங்கள நான் முடிச்சு விட்டுருப்பான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுன், வெள்ளிக்கிழமை நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும். அதனால நானும் ஸ்மாக் டவுனுக்கு போகிறேன். அங்கே வச்சு அவங்களோட கதையை முடிக்கிறேன். இந்த ஸ்மாக் டவுன் பயங்கரமான சம்பவத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு செத் ரோலின்ஸ்.